ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வசம்பு நட்டுருக்காங்க இங்கே பக்கத்தில். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க வசம்பு. இது வந்து ஒரு வருஷத்து பயிர். ஃபுல்லாக தண்ணியில் இதாங்க. தண்ணி தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே ஒரு வருஷம் பயிருங்களா, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் இருக்கும். அறுக்கிற டைமில் மட்டும்தான் தண்ணி காய வச்சிட்டோம்னா இந்த பச்சை தாள் எல்லாமே கொஞ்சம் மஞ்சளாக அதை வாடி போன மாதிரி ஆகிடும். இதோ இங்கே இந்த மாதிரி வாடி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இது நெல்லுத்தாள் இல்லை மஞ்சத்தாள் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி அறுத்துட்டு அது கீழே வந்து கிழங்கு இருக்கும், கீழேயும் இருக்கும். இன்னொரு இங்கே பாருங்கள், மேலே கொடியில் காமிக்கிறேன் பாருங்கள், இதுவும் இருக்கும். இருங்க, பார்த்தீங்களா? இது பாம்பன் மட்டும் பயந்துடாதீங்க, இது ஒரு தண்டு தாங்க. இந்த தண்டு மாதிரியும் இருக்கும். இப்போ இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னா இதுதாங்க வசம்பு. இந்த வாசனை ஐயோ, கீழே குனியும் போது எவ்வளோ வாசனை வருதுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. என்ன எங்கள் ஊரில் அடப்பாக இருக்கிறதால பாம்பு தாங்க பயமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஸ்மெல்லுக்கு வந்து பாம்பு வந்து உள்ளே இருக்க முடியாது, ஏன்னா ரொம்ப நெறியற மாதிரி இருக்குது. வசம்போட ஸ்மெல்லே வேறு தானே. அந்த வண்டி லாஸ்ட் டைமில் அறுத்துட்டு எல்லாம் வண்டியில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வாசனை வரும் பாருங்க, எங்கள் ஊர் ஃபுல்லாகவே மணமணக்குங்க. இந்த திருவிழா தேருக்கெல்லாம் மணமணக்குதுன்னுவாங்க, அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாகவே மணமணக்கும், நல்லா இருக்கும். அப்போ இது ஒரு வருஷத்து பயிர். இதுவும் நெல் மாதிரி தான், களை பறிக்கணும், உரம் போடணும், எல்லாமே ஒரு வருஷத்துக்கு நாம் எப்படி பார்த்துக்கணுமோ அது மாதிரி வசம்பு வந்து நிற்கும். இந்த விவசாயிங்களுக்கு எப்படி நின்னாலுங்க, நாம் விளை வைக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு உழவு ஓட்டுற காசு, இந்த காசு, அந்த காசு, இதோட விதை காசு, உர காசு, ஆள் கூலி, இதுக்கெல்லாம் ஒரு ரேட்டு இருக்கும். ஆனால் நம்ம எடை போடும் போகிறோம் பார்த்தீங்க, அதை விற்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ ரேட்டே இருக்காதுங்க. இதுதாங்க விவசாயியோட நிலமை. கண்டிப்பாக நீங்கள் என்ன பயிர் வச்சு இப்படி லாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ இது வந்து அப்புறம் உரம்லாம் போடுவாங்களா, தாள் காய வச்சு அறுத்துருவாங்க. அறுத்துட்டு ட்ரக்கை விட்டு உழவாக ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு ஆள் வச்சு பொறுக்கணும், ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பொறுக்கணும். பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிழலில் கூட்டி காய வச்சுக்கிட்டு அந்த வேர் இதெல்லாம் இருக்குமில்ல, அந்த இப்போ நீட்டாக காமிச்சல, எதுவும் இப்போ இது நீட்டாக தானே இருக்குது, கொஞ்சம் இது வேறு நீட்டாக தானே இருக்குது, அதை வந்து துண்டு துண்டாக உடைக்கணும். இதுக்கு ஆளுக்கு கூலி. நான் கூட இந்த வேலைக்கெலாம் ஒரு நாள் போனேங்க, கிலோ 9 ரூபாய் என்னவோ அப்போ போனேன். அப்போ ஒரே நாள் தான் போனேன். சரி, நேரில் உட்காந்துருக்க வேலை தானே, சும்மா தானே இருக்கிறோம் வீட்டில் அப்படின்ட்டு போனேன். ஆனால் என்னாலலாம் முடியலங்க. கொஞ்ச நேரம் தான் செஞ்சேன், ஏன்னா ஒரு 10 கிலோ பொறுக்கணுன்னா 90 ரூபாய் கிடச்சிது. வாங்கிட்டு போந்துட்டேன் சாமின்ட்டு ஓடி வந்துட்டேன். இந்த வாசனையும் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் தான் நிற்கிறேன், வாசனையும் நல்லா இருக்குது. அப்புறம் அதை எடுத்து ஒரு மிஷினில் போட்டு மஞ்சள் உழுக்கிற மாதிரி உழுக்கணும். அதை உழுக்கிட்டு அப்புறம் அது சேல்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ தாங்க நம்ம விவசாயிங்களுக்கு மன திருப்தி வரும். அந்த ரேட்டு விற்கிது பார்த்தியா, அப்போ தான் வரும். எனிவே நான் வந்து இந்த சும்மா வந்தேங்க, வந்துட்டு அப்படி பார்த்தேன், சரி தெரிஞ்சு காட்டுக்காங்களா, ஒரு பில்லு இருந்துச்சு, அப்படியே அதையும் பிடிங்கி போட்டு மாடுலாம் இருந்துச்சு, அதையும் மேய்ச்சிட்டு. மாடு தெரியுத பாருங்க, பாதி தெரிஞ்சிடுது. அது மாடு அந்த வயலில் ஒரு மாடு இருக்குது, மேய்ச்சிட்டு அப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். எனக்கு எதோ தோன்றதை போடுறேங்க, விவசாயிங்களோட நிலமையை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.